ட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலுக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வீக்கோட லாஸ்ட் டே ஓகேங்களா, ஸோ நாளைக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நேத்தி, அதாவது புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன். ஸோ மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்டிமேஷனை வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ ஓகேங்களா, ஸோ நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நேத்தி புதன்கிழமை ட்ரேட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு ரீசெண்டாக இந்த வீக் மட்டும் ஓகேங்களா, ஸோ இந்த வீக்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரெசஷன் காரணமாக, அதாவது வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து அறிவித்த இந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26% வந்து இந்தியாவுக்கு அறிவித்திருந்தாங்க. ஸோ இந்த டேரிஃபோட இம்பாக்ட் மார்க்கெட்டில் இந்த 1 வீக் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போனால் ஹைலி வால்டிலிட்டி. அப்புறம் இந்தியா விக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 60% இப்போ வந்து 21% முடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்தியா விக்ஸை வந்து குறைக்கணும், அது வந்து நாமினல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் போது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஹைலி வால்டிலிட்டி நடக்கும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இல்லை கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 23,000க்குள்ள கிட்டத்தட்ட 900 பாயிண்ட், 800லேருந்து 900 பாயிண்ட் வந்து இப்போ பாசிட்டிவ்ல காமிச்சிட்டு இருக்காங்க குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல பாருங்கன்னா 23,250 அப்படின்ற ரேஞ்சு கிட்ட வந்து 760 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு 23,200 இல்லை 23,000க்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓகேங்களா. ஸோ ஒரு ஹியூஜ் கேப் டவுன் நடந்த இடத்துல ஹியூஜ் கேப் அப் நடக்கும். ஏன்னா இப்போ இந்த டேரிஃபை வந்து அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10% வந்து இது பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, மினிமைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி தான் இது ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், குளோபல் மார்க்கெட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், நாஸ்டாக்கும் யூஎஸ் மார்க்கெட் ரெண்டுமே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவோட கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு இப்போ 760 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல நடந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறதுல பார்ப்போம். அதாவது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய ரெசிஸ்டன்ட்லாம் வந்து டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட் இன்ட்ராடேக்கு. அப்போ நாளைக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அஃபெக்ட் மார்க்கெட்டில். ஸோ இந்த வந்து டேரிஃப் அறிவிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் அண்ட் பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுறது வந்து ஃபண்டமெண்டல். நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பேஸில் நம்ம போடுறோம் அப்படின்ற பட்சத்துக்கு ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும். ஆனால் ஃபண்டமெண்டல் அஃபெக்ட் ஆகும்போது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் போல ஹியூஜ் கேப் டவுனாக நடக்கும்போது நம்மளோட லெவல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதை சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நாளைக்கு வந்து கன்சல்டேஷன் ஜோன் ஃப்ளாட்டாலாம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா 22,367லேருந்து 22,430 வரலையும் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி 22,469, 22,533, 22,600 அண்ட் 22,660 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட். இந்த ஹியூஜாக வந்து ஒரு கேப் டவுன் நடந்ததுல ஸோ கிட்டத்தட்ட இந்த 23,000 இந்த இடத்துக்கிட்ட இருக்கு பாருங்க, இப்போ இண்டிகேட் பண்ணுறது 23,240 கிட்டத்தட்ட 23,000க்கு மேலே போயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட், அது வந்து ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு ஹியூஜாக வந்து ஒரு கேப் டவுனே நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால ஹைலி வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வாரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த டேரிஃப் அறிவித்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வால்டிலிட்டி இல்லைனா கன்சல்டேஷன் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ ஹியூஜ் கேப் டவுன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஷார்ட்டாக இது பண்ணி நிப்பாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் பண்ணாங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுன் கேப் அப்பில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு கேப் அப்லேயே முடிச்சு நிப்பாட்டிடுவாங்க. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. சார் கேப் அப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே காலுக்கு போகிறதோ அது மாதிரிலாம் இருக்க வேணாம். ஆனால் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ½ அன் ஹவர் பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஃபர்தர் அப்டேட்டே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். சார் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா. இந்த 23,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே
ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் தான் ஓகேங்களா. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நல்ல ரெக்கவர். ஸோ இது நம்மளோட ஃபண்டமெண்டலான ரெசிஸ்டண்ட். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 22,328 அண்ட் 22,265, 22,200 இதெல்லாம் வந்து நாளைக்கான சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இதுதான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால இது எனக்கு கொடுக்கவே விருப்பம் இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து நம்மளோட அந்த பாசிட்டிவ் நோட்டுக்குள்ளே போகாமல் ஒரு கேப் டவுனாக ஆனிச்சுனாலோ இல்லை வந்து ஒரு 22,500 ஓப்பன் ஆனிச்சுன்னா அடுத்தடுத்தது இதெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துரும். 50,078 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் மேஜர் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட்டு 49,883 அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49,563 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 49,244 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. அதேமாதிரி ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50,400க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 50,400க்கு மேலே போதும் 50,600, 50,918, 51,237, 51,554 இது வந்து அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு கேப் அப் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கேப் அப்பே ஆகிடுச்சினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக வந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த லெவலில் நோட் பண்ணி வச்சிங்க. பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி ஃபின் நிஃப்டிக்கு வந்து பார்ப்போம். ஸோ இந்த லெவல்ஸ் நான் டெக்னிக்கல் லெவல் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் போகிற பட்சத்தில் அடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போணுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் இதுன்றது நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம் ஓகேங்களா. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 24,217 ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியில் வந்து 24,217 ஒரு ரெசிஸ்டன்ட், மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணி தரேன் 24,322 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 24,500 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா 24,663 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,663க்கும் மேலே போகுதுன்னா 24,835 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டாக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,047க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. 23,942 அடுத்த சப்போர்ட்டு. அதுலேருந்து கீழே வருதுன்னா 23,771 அடுத்த சப்போர்ட்டு. 23,600 அடுத்த சப்போர்ட்டு. இதெல்லாம் டெக்னிக்கல் லெவல். ஸோ நாளைக்கு ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் மாறுற பட்சத்துக்கு ஃபர்தராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து டெக்னிக்கல் லெவல் கொடுக்கணுன்றதாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதை சொல்ல முடியாது. அதனால் வந்து செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சொல்கிறது தான், யாராவது டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை யாரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி வந்து ட்ரேட் எடுங்க. அதுதான் வந்து என்றைக்குமே கண்டிப்பாக வந்து நிலைச்சு நிற்கும். நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்சஸ் வந்து வில்லிங் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஃப்ரீ கோர்சஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா இல்லை ஃப்ரீ கோர்சஸ் வேணும் அப்படின்னு டீட்டெயில் கேட்டிங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார்